Hello everyone. எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் இன்றைக்கான வீடியோ ஸ்போர்ட் ட்ரேடிங் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய ட்ரேடிங்கை பொறுத்தவரையில் ஸ்போர்ட், ஃபியூச்சர் அண்ட் மார்ஜின் ட்ரேடிங் அப்படியான பல ட்ரேடிங் இருக்குது. அதில் பல பேர் செய்யக்கூடிய ஒரு வகையான ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் ட்ரேடிங். ரைட், இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இந்த வீடியோவில் நான் கதைப்பேன். ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்போர்ட் ட்ரேடிங் சம்மந்தமான அந்த நாலேஜை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ரைட், ஸ்போர்ட் ட்ரேடிங் சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான 6 விடயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் கதைச்சேன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங் ஈஸியாக உங்களுக்கு விளங்கிடும். ரைட், அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஓனர்ஷிப். ஓகே, இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த ஓனர்ஷிப்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. காரணம், இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங் வந்து ஒரு ரியலாக இடம்பெறக்கூடிய ஒரு ட்ரேடிங்காக பார்க்கப்படுது. அது என்ன ரியலாக இடம்பெறக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வெளியில் ஒரு லேண்டை காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு சொல்லுவோம். அந்த லேண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த லேண்டோட உரிமம் நீங்கள் காசு கொடுத்து வாங்கின உடனே உங்களுக்கு மாறிடும். அதுக்கான டீடை நீங்கள் எழுதுவீங்க. அல்லது ஒரு வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிளை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த வெஹிக்கிளுக்கான காசை நீங்கள் கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதோட உரிமமும் உங்களுக்கு வந்துடும். இது வந்து உண்மையாக ரியலாக இடம்பெறக்கூடிய ஒரு வியாபாரம். நம்ம கண்களால் பார்க்கறதால நமக்கு அது வெளியில் விளங்குது. இதே போல ஒரு விடயம்தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட் ட்ரேடிங் சொல்கிறதும் ரியலாக இடம்பெறக்கூடிய ஒரு ட்ரேடிங். அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி சொல்லக்கூடிய இந்த காயின்களை உண்மையாலுமே நீங்கள் காசை கொடுத்து வாங்குறதால அந்த காயின்களோட உரிமம் உங்களுக்கு வருது. ஓகே, அந்த உரிமம் உங்களுக்கு வாரதால இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங் வந்து எப்பொழுதுமே ரியலாக இடம்பெறக்கூடிய ஒரு ட்ரேடிங்காக பார்க்க வேண்டும். ரைட், இதில் அந்த உரிமம் உங்களுக்கு வரும் பொழுது அதாவது நீங்கள் எப்படி வெளியில் ஒரு லேண்ட் அல்லது வெஹிக்கிளை வாங்கி அந்த உரிமம் உங்களுக்கு இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக தான் ஸ்போர்ட் ட்ரேடிங்கில் வாங்கக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி காயின்களோட உரிமமும் உங்களுக்கு இருக்கும். இந்த உரிமம் எப்போ இல்லாமல் போகும் என்று சொன்னால், நீங்கள் யாருக்கு இந்த கிரிப்டோ கரன்சி எப்பயாவது செல் பண்ணுறீங்களோ, ஓகே, இப்போ நீங்கள் ஒரு லேண்டை வாங்கி யாருக்காவது விற்றீங்கன்னு சொன்னால் அதில் உரிமம் இன்னொருத்தருக்கு போயிடும். அதே போல் இந்த காயின்களை நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்களோ அது வரைக்கும் அதில் உரிமம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு அதை செல் பண்ணீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு தான் அந்த உரிமம் வந்து இன்னொருத்தருக்கு போகக்கூடியதாக இருக்கும். ரைட், இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹவு டு சேவ். இந்த கிரிப்டோ கரன்சிகளை எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் வெளியில் வாங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை நீங்கள் வீட்டில் கொண்டாந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அல்லது ஒரு லேண்டை பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். இப்போ இதனால கண்களுக்கு தெரியுது. ஆனால் கிரிப்டோ காயின்கள் வந்து ஒரு விர்ச்சுவலான கரன்சி. இதை எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி கிரிப்டோ கரன்சி வாலெட்ஸுகள் இருக்குது. ஓகே, இந்த வாலெட்ஸில் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் இந்த கிரிப்டோ கரன்சிகளை சேவ் பண்ணி வைக்கலாம். இதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கான வாலெட்ஸுகள் இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயும் இந்த ஸ்போர்ட் வாலெட்னு ஒரு விடயம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த கிரிப்டோ காயின்களை உங்களுக்கு சேவ் பண்ணி வைத்துக்கொள்ள முடியும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நோக்கம், ஒரு கோல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட், இது ஸ்போர்ட் ட்ரேடிங் செய்கிறதுக்கான ஒரு நோக்கம் என்னவா இருக்கும், ஏன் ஸ்போர்ட் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி காயின்களில் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு சில காயின்கள் அல்லது ஃப்யூச்சரில் அதோட ப்ரைஸ் வந்து ஒரு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய காயின்கள், அதோட பேக்ரவுண்ட்னால. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிட்காயின் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஜஸ்ட் $1 கூட பெறுமதி இல்லாத ஒரு காயின் இன்றைக்கு $126,000 மூவ் ஆகியிருக்கு. ஆகவே ஒரு லாங் டேர்ம் படி பார்க்கும் பொழுது அதோட வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கப்படுது. ஸோ அதே போல் இந்த கிரிப்டோ கரன்சியில் பிட்காயின் மட்டும் இல்லை, 10,000க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி கோயின்கள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு சில கோயின்களை, நம்பகமான கோயின்களை அது நீங்கள் பை பண்ணி வைத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீப்பான ப்ரைஸில் ஃப்யூச்சரில் அது வந்து அதோட ப்ரைஸ் வந்து அப் ஆகும் போது உங்களுக்கு அதை செல் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது. இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் செய்வாங்க. ஒரு சில பேர் இதில் புல் மார்க்கெட் இருக்கும் பொழுது ஒரு ஷார்ட் டேர்மாக ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான்காவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஓகே, ரைட். இந்த ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்குள்ள என்ன மாதிரியான எப்படி உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மார்க்கெட் புல் ரன்ல இருக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதாவது நீங்கள் வாங்கின ஒரு கொயின்ட ப்ரைஸ் நீங்கள் வாங்கப்பட்ட ப்ரைஸில் இருந்து அப்பாகுனா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ், அதாவது ஒரு $10 இருக்கும்போது ஒரு கொயினை வாங்குறீங்கன்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் $10 இருக்கும் பொழுது வாங்கின ப்ரைஸ்லேருந்து அதோட ப்ரைஸ் டவுன் ஆகணுச்சுன்னு சொன்னால் நீங்கள் லொஸ்ட் ஆக போகிறீங்க. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம், ப்ரைஸ் டவுன் ஆகினாலும் அந்த வேல்யூ தான் குறையுமே ஒழிய அந்த காசு உங்கள் கையை விட்டு போகாது. அந்த விஷயத்தையும் கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இரண்டு பக்கமுமே நமக்கு ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு சைட் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட் அப் ஆகும் போது மட்டும்தான் இந்த ஸ்பாட் மார்க்கெட்டில் நமக்கு ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஸ்க். ஓகே, ரிஸ்க்குன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நான் ஆரம்பத்தில் கதைச்ச இந்த ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தானே, மார்க்கெட் அப் ஆகும் போது தான் ப்ராஃபிட் பார்க்கலாம், டவுன் ஆகும் போது உங்களுக்கு லாஸ்ட் வர போகுது அப்படின்னு சொல்லி கதைச்சிருந்தேன். ஆகவே இதுதான் ரிஸ்க். அந்த லாஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் இங்கே வந்து ரிஸ்காக பார்க்கப்படுது. பட் ஒரு உண்மையான விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு லேண்டை நீங்கள் வாங்குறீங்க. ஓகே, ஒரு லேண்டை வாங்கின ப்ரைஸில் இருந்து அந்த லேண்டோட ப்ரைஸ் மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்கள், அந்த வாங்கப்பட்ட ப்ரைஸில் இருந்து ஒருவேளை அந்த லேண்டுக்கான ஒரு நெகட்டிவான விடயங்கள் ஏதோ நடந்து அந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து டிமாண்ட் குறைவடைந்து அதோட ப்ரைஸ் குறைவடைந்து கொண்டு போகுது. இப்போ குறைவடைந்து கொண்டு போகிறதால நீங்கள் லொஸ்ட் ஆகுறீங்களான்னு கேட்டால் அது உங்களுக்கு பார்க்கும்போது லொஸ்ட்டாக இருக்கும். பட் உண்மையாலுமே அது வந்து லொஸ்ட்டாக உங்கள் கைக்கு ஆப்பக்குள்ளே கிடைக்காது. இது எப்போ உண்மையான லொஸ்ட்டாக இருக்கும்னு கேட்டால், நீங்கள் எப்போ அந்த காணியை ஒரு குறைவான விலையில், வாங்கப்பட்ட விலையை விட குறைவான விலையில் விற்கிறீங்களோ அந்த விற்றால் மட்டும்தான் உங்களுக்கு லொஸ்ட்டு வரப்போகுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் லொஸ்ட் இல்லை. எகெயின் அந்த லேண்ட் வந்து அதோட ப்ரைஸ் எகெயின் அப்பாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், நீங்கள் வாங்கப்பட்ட இந்த பிரேக் ஈவன் ப்ரைஸில் இருந்து மேலே போக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். இதுக்கு மேலே போகும்போது எகெயின் ப்ராஃபிட் வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே ரிஸ்க்குன்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து மிகவும் குறைவாக ஒரு ரிஸ்காக தான் இருக்குது. அதே போல் தான் கிரிப்டோ கரன்சிலையும் ஒரு கொயினை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கொயின் வாங்கின இடத்துல இருந்து மேலே போனால் உங்களுக்கு ப்ராஃபிட் எந்த சிக்கலுமே இல்லை. ஒருவேளை டவுன் ஆகிட்டுன்னு சொன்னால் டவுன் ஆகும் வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது, உங்களோட வேல்யூ மட்டும் குறைவாக போகும். இப்போ நீங்கள் ஒரு கொயின ப்ரைஸ் $10 இருக்கும் பொழுது ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அதோட ப்ரைஸ் குறைவடையும் போது ஒரு 98, 90 அப்படி குறைவடைந்து கொண்டு போகும். பட் எகெயின் அந்த கொயின ப்ரைஸ் அப்பாக ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் வாங்கப்பட்ட இடத்துல வரும் பொழுது ஜீரோவாகி எகெயின் மேலே போகும்போது உங்களுடைய ப்ராஃபிட் வந்து +1, 2 அப்படின்னு சொல்லி கூடிக்கொண்டு போக போகுது. ஆகவே இது ஸ்பாட் ட்ரேடிங்கில் இதை ரிஸ்க்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிகவும் குறைவான ஒரு ரிஸ்காக தான் பார்க்கப்படும், நீங்கள் அந்த கொயினை லொஸ்ட்டில் விற்கும் வரைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு விடயம் இருக்குது. இந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காயின்கள், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அந்த காயின்கள் சம்மந்தமான ஒரு ஐடியா, அதை நீங்கள் ஸ்டடி பண்ணி அந்த காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். காரணம், ஒரு 10,000க்கு மேற்பட்ட காயின் இருக்குது. அதில் ஒரு சில காயின்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பைனான்ஸாக இருக்கலாம், மற்ற எக்ஸ்சேஞ்சில் இருக்கலாம். ஒரு சில ஆல்ட் காயின்கள் வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கில் வந்து டீலிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீலிஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் அந்த காயினில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு நோக்கங்கள் பிரச்சனைகள் காரணமாக அதை வந்து டீலிஸ்ட் பண்ணுவாங்க. ஆகவே அப்படியான காயின்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு காயினில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து அந்த காயின் சம்பந்தமான ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டு அந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆகவே ரிஸ்க் வந்து லோவர் ரிஸ்க் இல்லாமல் இல்லை, இது வந்து ஒரு லோவர் ரிஸ்க்காக நமக்கு இந்த இடத்துல எடுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் சொல்லும் பொழுது இது வந்து 100% தேவை. நீங்கள் ஏதாவது ஒரு கொயினை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு சொன்னால் அந்த கொயினை வாங்குறதுக்கான காசு உங்கள் கையில் இருக்கணும். இதை நம்ம கிரிப்டோ கரன்சியில் கதைக்கும் பொழுது ஒரு கொயினை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த கொயினை வாங்குறதுக்கான அந்த USDT ஸ்டேபிள் கொயின் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு கொயினை ப்ரைஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுப்புமே ஒரு $10 ஒரு கொயினை ப்ரைஸ் ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு கொயின ப்ரைஸ். ஓகே, இந்த கொயினை உங்களுக்கு வாங்குறதுக்கு கண்டிப்பாக உங்கள் கையில் $10 இருக்கணும். $10 இல்லாத ஒரு நபருக்கு இந்த கொயினை முழுவதுமாக வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. ஸோ அவர் கையில் சொல்லுமே ஒரு $2 தான் கையில் காசு இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் இவருக்கு ஒரு கொயின் வாங்க முடியாது. இந்த ஒரு கொயின் ஒரு பகுதியை அவருக்கு வாங்கலாம். ஆகவே நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை
கொடுக்குறீங்களோ அந்த கொடுக்கப்படுகிற அந்த அமௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே இது முழுமையாக ஒரு கோயின்னு சொன்னால் அந்த $2 இந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமாக போகுது. ஆகவே கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் தான் இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங்கில் உங்களுக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஆகவே இந்த வீடியோவில் ஸ்போர்ட் ட்ரேடிங் சம்பந்தமான பேசிக்கான ஒரு சில விடயங்கள் நான் வந்து உங்களுடன் கதைச்சிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸ்போர்ட் ட்ரேடிங்கில் எப்படி லைவாக ட்ரேட் பண்ணுறது, அதே போல் இன்னும் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் ட்ரேடிங் இதுகள் எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது, மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ண விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி முறையாக பயணிக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். எங்களுடைய கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சம்மந்தமாக A to Z எல்லா விடயங்களையும் முறையாக நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம். ஆகவே இந்த ஸ்போர்ட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் மற்ற விடயங்கள் எல்லாத்தையும் முறையாக தெரிந்து கொள்றதுக்கு எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். மேலதிக விடயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நம்மளுடைய எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி காமன் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். பர்சனலாக மெசேஜ் ஒன்று கூட உங்களுக்கு போடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே.